இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அரசியல்ல உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு மேடம். எனக்கு அரசியல் எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. எப்படி மேடம் உங்களால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? எல்லாம் சூழ்நிலை தான் வெற்றி. அதுதான் ஒரு மனுஷனை புத்திசாலியாவும் முட்டாளாவும் மாத்தும். நாம ஒரு பிரச்சனைய சரி செய்ய வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கோம். அதுக்குள்ள இருக்கிற வாய்ப்பெல்லாம் யோசிச்சா இது ஒரு நல்ல வழின்னு தெரியுது. இது புத்திசாலித்தனமா எனக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு இது தேவைதான். ஓகே மேடம். வெற்றி கலக்கறடா. ஒரு புத்திசாலி பொண்ணாதான் நீ கல்யாணம் பண்ணிருக்க. உன் ஃபியூச்சர் ரொம்ப இந்த வெள்ளை சட்டை மாதிரி பிரைட்டா இருக்கும்டா. எங்கடி போயிட்டு வர? வேலைக்கு. வேலைக்கு போயிட்டு வரியா இல்ல மீடியா பத்திரிக்கை ஆபீஸ்னு எங்க குடும்பமானத்தை கப்பல் ஏத்திட்டு வரியா? ஏன், என்னாச்சு? உன் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் டைவர்ஸ்னு டிவியில நியூஸ் வருது. இந்த விஷயத்தை யார் சொல்லிருப்பா? எனக்கு எப்படி தெரியும்? நீ தான் சொல்லிருப்ப. இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அது எல்லாத்துக்கும் என் பொண்டாட்டி தான் காரணமா? ஏய், பின்ன யாரடா சொல்லிருப்பா? மா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது அரசியல்வாதி குடும்பம். நம்ம வீட்டு மேல 1000 கண்ணு இருக்கும். எவனாச்சும் ஒட்டு கேட்டுட்டு நியூஸுக்கு சொல்லிருப்பானுங்க. எல்லாத்துக்குமே என் பொண்டாட்டியை திட்டுற வேலை வச்சுக்காதீங்கம்மா, அப்புறம் நல்லா இருக்காதுமா. அண்ணி சொல்லி வைங்க. மேடம் வாங்க. ஏங்க பாத்தீங்களாங்க இவனை என்ன பேசிட்டு போறான்னு? தீபா, இதுக்கெல்லாம் நீ பயப்படாதமா. கையெழுத்து போட்டு கொடு. டைவர்ஸ நம்ம வாங்கியே தீரணும். அப்பா இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு பாரு. இந்நேரத்துக்கு அப்பாவுக்கு கட்சிக்காரங்க போன் பண்ணிருக்கணுமே, ஏன் இன்னும் வரல? ஹலோ, நான் ஈஸ்வரமூர்த்தி. உங்க பொண்ணுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க போறியா? ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. போன வையா. சும்மா என்னங்க, என்ன ஆச்சு? கட்சிக்காரங்க போன் பண்ணி டைவர்ஸ பத்தி கேக்குறாங்க. பெரிய தலைவலியா போச்சு. என்னத்த பண்றது? ஆஹா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மேடம், இப்ப எதுக்கு கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகணும்ல, அதான். ஆமா மேடம், என்ன நல்ல காரியம்? சொல்றேன். இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஐடியா நல்லா இருக்கு. ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமா? 2 பேர் மனசுலயும் உண்மையான காதல் இருந்தா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப நான் என்ன செஞ்ச நீ என்ன மன்னிப்ப? தீபா, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். நீ என்னை விட்டு போன ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகத்துல வாழ்ற மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா அத நீ எங்கேயாவது புரிஞ்சுக்கிறியா? உன் மேல தப்பே இருந்தாலும் யாராவது உன்னை குறை சொல்லிட்டா சண்டைக்கு போற ஆள் நானு. ஆனா அப்படிப்பட்ட என்னையே அந்த சபையில அப்படியே அமைதியா நிக்க வச்சிட்டல நீ. நீ தானே நின்ன. ஏன் நின்ன? அந்த அளவுக்கு என்ன காயப்படுத்திருக்க. அந்த அளவுக்கு நான் உடைஞ்சு போயிருக்கேன். கேசவா, உங்க வீட்ல அண்ணன், அப்பா, அம்மா யாருமே வைக்காத நம்பிக்கைய உன் மேல நான் வச்சேன்டா. அதுக்கு நீ என்ன கொடுத்திருக்க? எத்தனை தடவை உன்னால தலை குனிஞ்சு நின்னு இருக்க தெரியுமா? உன்னை பெத்த அப்பா அம்மா கிட்ட கோவப்படுற,
ஒழுங்கா ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிற. என் மேல நீ உண்மையான அன்பு அக்கறை எதுவுமே காட்ட மாட்டேங்கிற. தீபா அப்படிலாம் இல்ல தீபா. இல்லன்னு நீ சொன்னா அது இல்லன்னு ஆயிடுமா? உண்மைதான். நான் உணர்ந்ததை தானே சொல்ல முடியும். தீபா இனிமே அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன் தீபா. கடைசி வரைக்கும் நீ எனக்கு வேணும். உன்னை விட்டா என்னால வாழ முடியாது. இங்க பாரு, நமக்குள்ள எவ்வளவு சண்டை வந்திருக்கு, வருத்தம் வந்திருக்கு. எப்பவுமே இப்படி ஒரு முடிவை நீ எடுத்ததே இல்ல. இப்ப மட்டும் ஏன் தீபா? எப்படின்னா நீ தானே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புன. அப்போ நான் மட்டும் சும்மா இருக்கணுமா? அதான் பதிலுக்கு அனுப்புன. என்னது டிவோர்ஸ் நோட்டீஸா? நான் அனுப்புனா? ஆமா. அது நான் அனுப்பல. சும்மா போய் சொல்லிட்டு இருக்காத. நீ தான் அனுப்புன. சத்தியமா தீபா நான் அனுப்பவே இல்ல. நீ தான் எனக்கு அனுப்புன. நான் சரி விடு. நானும் அனுப்பல, நீயும் அனுப்பல. எப்படியே வந்துருச்சு, விடு. தீபா என்ன பிரிஞ்சிருவியா தீபா? என்னை விட்டு உன்னால வாழ முடியுமா? முடியாதுடா ராஸ்கல். என்ன இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தாதடா. ஐ லவ் யூ தீபா. நீங்க ரெண்டு பேரும் பண்ண வேலையா? ஆமா, நாங்க பண்ணதுதான். என் கேசவா, வாழ்க்கை இப்பவாது உனக்கு புரிஞ்சுதா? பொண்டாட்டி இல்லாம வாழறது எவ்வளவு கஷ்டம்னு உணர்ந்தியா? புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே தீபாவுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். கரெக்ட் தான். தீபா, உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? நம்புறேன் துளசி. ஆனா அம்மா அப்பா அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அவங்களுக்கு என்ன தெரியும்? நீ போய் சந்தோஷமா உன் வாழ்க்கைய வாழு. லவ் பண்ணவங்க தோத்து போனதா சரித்திரமே இருக்க கூடாது. கரெக்டா மேடம்? ம். ரொம்ப தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் மச்சான். என்ன தேங்க்ஸ் மாப்ள? சரி. மேடம், இப்படி நல்ல ஜோடியை நாம சேர்த்து வச்சிட்டோம். அதே மாதிரி நாமளும் முதல்ல வீட்டுக்கு போய் இதுக்கு பதில் சொல்லுங்க. கிளம்புங்க. ம். கடவுளே, உன்னை நம்பிதான் இருக்கேன். கொஞ்சம் பார்த்து செய். வண்டி ஓட்ட தெரியாம